நிஜமாக போன தடவை வழி தெரியாம எல்லாருமே திண்டாடிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். மிசோ அமெரிக்கன்ல பிரச்சனை பதில் சொல்லிட்டு ஒன்றும் புரியல. மை பர்பஸ் இஸ் சர்வ். நம்ம கிளாஸ்ல எல்லாம் வாத்தியார் கேட்டாருன்னா என்ன புரிஞ்சுட்டானா உடனே புரிஞ்சுடுதுன்னு சொல்லிடுவோம். புரியலன்னு என்ன புரியலன்னு சொல்லட்டும். அது மாதிரி மெசோ அமெரிக்கன் கொஞ்சம் அதை வந்து இன்னொரு நான் மறுபடியும் எடுத்து வேற மாதிரியா சொல்ல பாக்குறேன். நம்ம கடைசியில நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இதுல ஒரு பெரிய மற்ற ஊருக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, சைனாவை தவிர மற்ற ஊர் விஷயம் எல்லாமே வழக்கொழிந்து போன மொழி எழுத்துகள் மொழிகள். சுமேரியன் இப்போ ஒருத்தருமே பேசுறது இல்லை, எஜிப்சியனும் பேசுறது கிடையாது, மெசோ அமெரிக்கன பொருடன். ஆனா நம்ம ஊருக்கு வரும்போது நிறைய விஷயங்கள்ல நம்ம மாறுபட்ட நிலையில இருக்கு. ஒண்ணு, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல சொல்ல எழுதப்பட்டதாக கருதப்படும் அந்த குறியீடுகளை தவிர மற்றதெல்லாம் நமக்கு ஒரு லிவிங் ட்ரெடிஷன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரணும் ஒன்னே நடந்துக்கிட்டு. நமது மொழியா இருக்கட்டும், நமது எழுத்துகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து உலகத்திலே நமக்கு காம்படிட்டர் சொன்னா சைனா தான். சோ நம்ம வந்து நம்ம ஊரை பத்தி பேசும்போது ஒரு லிவிங் ட்ரெடிஷனை பத்தி பேசுறோம். இன்றைக்கு நிறைய பேர் நம்மளுடைய புராதன எழுத்துகள் நம்ம பார்க்க முடியாது. எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நம்ம தமிழ் பிராமி கிடைக்கணும். அநேகமா எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள கிடைக்கணும். அந்த அளவுக்கான தொடர்பு நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லை. அது முக்கியமான விஷயம். தமிழை பத்தி சொல்லும் போது தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் எழுத்துக்கள் வந்து மற்ற எல்லா மொழிகளையும் விட ஜாஸ்தி இருக்கு. ஒன்னும் பிராகிருத மொழியில் இப்ப பேசப்படும் மொழி இல்லைங்க. அந்த மொழியும் தமிழ் மாத்திரம்தான் எழுத்துக்கள்ல பழமையானது, நமக்கு கிடைச்ச எழுத்துக்கள்ல பழமையானது. ஆனா இன்றைக்கு பேசப்படும் மொழிகள்ல பழமையானதுன்னு சொல்லக்கூடிய தமிழ் தான் கல்வெட்டுகள். வடமொழி தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் அதனுடைய கல்வெட்டு முதல்ல வந்தது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கல்வெட்டுகள்ல கிடையாது. அது மாதிரி அதனால ஒரு டிஃபரெண்ட் நம்ம முதல்ல பார்த்ததுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள். இதுல நம்ம ஊர் விஷயங்கிறதுனால, ஒரு லிவிங் ட்ரெடிஷன்ங்கிறதுனால நான் வந்து சில இடத்துக்கெல்லாம் சுற்றுவர மாதிரி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் டச் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன்னா, அதுக்கப்புறம் நீங்க யாராவது அதுல அவங்க பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த சீடி எங்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு கன்வீனியன்ட்டா எனக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்தேன். ஐ எம் நாட் அ ஸ்காலர், அதனால நான் சொல்றதுல தப்பு இருக்கலாம், கரெக்ட் பண்ணீங்கன்னா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஆனா அதே சமயத்துல நீங்க தப்பு கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என்னுடைய சொந்தமா எதுவுமே இதுல எழுதல. இதுல எல்லாத்திலையுமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே அறிஞர்களால ஏதோ 2 அறிஞர்கள் வந்து ஒரு மீது கருத்து சொல்லலைன்னாலும் ஏதோ ஒரு அறிஞர் சொன்னதை நான் சொல்றதுனால அவங்களோட போய் சண்டை போட்டுக்காங்கன்னு சொல்றேன். லீலாவதி செஸ் விளையாடுற மாதிரி அந்த கதை தெரியுமில்ல, லீலாவதி செஸ் விளையாடுறது அது மாதிரி அந்த பட்டன் மாத்தி முதல்ல ஹாரப்பா எழுத்துகள். இந்த வருஷம் எல்லாம் கிமு 1500 அதுக்கு முன்னாடியே அந்த சண்டைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். சிந்து சமவெளி நாகரிகம் 1500 கிமுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எந்த வருஷம் வேணாலும் வச்சுக்கோங்க. அது இன்றைக்கும் முழுமையாக அதை டிசைஃபர் பண்ணல. நிறைய பேர் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மித்த கருத்து வரல, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேசலாம். ஒருத்தர் சொன்னா இது எழுத்தே இல்லைன்றாரு. ஒரு அறிஞர் இது எழுத்தே இல்லை. மகாதேவன் ஐயா என்ன சொல்றாருன்னா, கஷ்டம் தான். ஏன்னா ரப்பர் ஸ்டாம்பை வச்சுக்கிட்டு நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் மாத்திரம் தான் நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு எழுத்தை வந்து எப்படி நம்ம
கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன குறுகிய வாக்கியத்திலேயே நிறைய நிறைய மெட்டீரியல் கிடைச்சதை வச்சுக்கிட்டு பண்றது கஷ்டம் தான். இது எப்ப அதனுடைய இதை கண்டுபிடிச்சது முழுமையாக அதை அறிந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி அதற்கு இப்போதைக்கு நம்ம வந்து அதை கரப்பாக விட்டுடலாம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நமக்கு முதல்ல அறியப்பட்ட எழுத்துக்கள் எழுதினது அசோகன் காலத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் 1500 1700 1700 வருஷம் ஆயிடும். இந்த காலத்துல நம்ம கிட்ட ஏதாவது எழுத்து இருந்ததாங்கிறது கிடையாது. எங்கேயோ ஒரு நம்மளுடைய இலக்கியத்துல எங்கேயோ பேச்சு வருதே தவிர என்ன இருந்ததுங்கிறதுக்கான முழுமையாக இது இல்லை. இதுல ஏதாவது விஷயம் ஜாஸ்தி இதை விட தெரிஞ்சதுன்னா பாலு சார் அப்புறம் சொல்லுவார். இது வந்து நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாத்தான் எப்படி இல்லாம இருந்திருக்கும். அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் நான் கேட்கிறேன். இந்த நாகரிகம் மெசபடோமியாவின் எழுத்தறிவுள்ள நாகரிகங்களோட கலாச்சாரம் மற்றும் வாணிப தொடர்பு கொண்டிருந்ததால் அவற்றின் தாக்கம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். முக்கியமானது வந்து எந்த ஒரு கலாச்சாரமும் வந்து தன்னுடைய ஏரியால மாத்திரம் தான் இருந்திருக்க முடியாது. ட்ரேட் லிங்க்ஸ் இருந்துதான் இருந்திருக்கும். அவங்க எழுத்தெல்லாம் வச்சிருக்கா, கணக்கெல்லாம் வச்சிருந்திருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. நம்ம எப்படி இல்லாம இருந்திருக்க முடியும்? அது இல்லாம நமக்கு கிடைக்காதே ஒரு வியப்புக்குரிய விஷயம் தான். பாணினி காலத்தில் கிமு 5ஆம் நூற்றாண்டோ 4ஆம் நூற்றாண்டோ ஒலியியல் போனடிக்ஸ் மற்றும் இலக்கணம் அபார முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறது. அதாவது வந்து பின்னாடி சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். இந்த இந்திய எழுத்துக்களுடைய ஒரு முக்கியமான இது என்னன்னா போனடிக்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய எழுத்துக்கள். இது வந்து மற்ற கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் ஒரு மாறுபட்ட விஷயம். ரொம்ப அதான் ரொம்ப சயின்டிபிக்னு சொல்லலாம். நம்ம உபநிஷத்துகள் புத்தர் மற்றும் மகாவீரர் வேதாந்தம் தர்க்கம் போன்றவை மூலம் அறிவுத்திறன் கூர்மை அடைந்திருக்கிறது. நந்தர் வம்சம் போன்ற பலம் வாய்ந்த மற்றும் செல்வம் செழித்த ஆட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. தெற்கே தமிழ்நாட்டில் பண்பட்ட இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவை யாவும் எழுத்தின் உதவி இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? திரும்பி நம்மளே பேச அதுக்கு எப்ப ஆன்சர் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து முதல்ல நமக்கு கிடைத்த எழுத்து வடிவம்ங்கிறது பிராமி கரோஷ்டி. இங்க நீங்க பாக்குற படம் வந்து தேவ்லி புவனேஸ்வர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு. அசோகனுடைய இந்த கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கு. மேல இந்த இடத்துல அசோகனோட கல்வெட்டு இங்க இருக்கு. இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து கலிங்கத்து போர் நடந்திருக்கு. இது வந்து ஒரு பாஸ் ரெடி. எல்லாரும் இது வந்து சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு உலகத்திலேயே தமிழ்நாடு இந்தியாவிலேயே பாஸ் ரிலீஃப் இருக்கிறது மகாபலிபுரத்துல மாத்திரம் தான் மட்டும். இது பாஸ் ரிலீஃப்னா அசோகன் காலத்திலேயே பாஸ் ரிலீஃப் பண்ணிட்டாங்க. அது வந்து 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. நம்ம மகாபலிபுரத்துக்கு ஆல்மோஸ்ட் 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. சில விஷயம் எல்லாம் நம்ம வந்து சொல்லியே அதை வந்து உண்மையா நினைச்சிடுறோம். இது ஒரு பாஸ் ரிலீஃப்னு சொன்னா இதுதான் பாஸ் ரிலீஃப். நமக்கு கிடைச்ச பாஸ் ரிலீஃப்ல முதல் 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. அரை சிற்பம் அர்த்த சித்திரம். அதாவது சமஸ்கிருதத்துல வந்து சித்திரம் அப்படின்னா ஸ்கல்ப்சர் இந்த ரவுண்ட். அர்த்த சித்திரம்னா ஸ்கல்ப்சர் பாதி உள்ள இருக்கு பாதி வெளியில தெரியும். சித்ராபாசா அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஓவியம். அதெல்லாம் பிற்காலத்துல வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி சொல்லலாம். பிராமி மற்றும் கரோஷ்டி என்ற இரு எழுத்து வடிவங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து வழக்கத்தில் இருந்திருக்கின்றன. இதுல வந்து இந்த பிராமி கரோஷ்டிக்கும்
நிறைய விதங்கள்ல ஒற்றுமை, சில விஷயங்கள்ல அது வேற்றுமை, வேறுபட்டு. முதல்ல இது எல்லாமே ஒரு கல்லு மேல எழுதினதுனால, கல்வெட்டாக ஆரம்பித்ததுனால சின்ன சின்ன கோடுகள், சின்ன கருசு, அது மாத்திரம்தான் முதல்ல இருந்திருக்கு. எல்லா எழுத்துக்களுமே நம்ம போடுற மாதிரி எல்லாம் போட ஆரம்பிக்கலாம். அவங்க ரவுண்ட் ரவுண்டா நிறைய கஷ்டப்பட்டு இதை வந்து சிசில்ல வந்து இது பண்ண முடியாது, செவுத்துல பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க ஆரம்பிச்சது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸ், சிறு கோடுகள் மூலமாகவே பண்ணியிருக்காங்க. அதுல வந்து வித்தியாசங்கள் 2-3 முக்கியமானது வந்து டைரக்ஷன் ஆஃப் ரைட்டிங். பிராமி எழுத்து வந்து பிராமியிலிருந்து வந்த எல்லா எழுத்துக்களுமே இடத்திலிருந்து வரலாம். ஆனா இத கரோஷ்டி வந்து வலத்திலிருந்து இடம். முக்கியமான காரணம் இது வந்து ஃபோனேஷியன் ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் காரணம், வேற ஒரு இதுவுமே அந்த மாதிரி எழுதப்படவில்லை. ஃபோனேஷியன் ஸ்கிரிப்ட்னா என்ன? செமிட்டிக் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். ஃபோனேஷியன் ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் அரபிக் இந்த குரூப் வந்தது, அந்த பக்கம் லாட்டின் அது எல்லாமே வந்தது. புரியுதா? நான் ஒரு செப்பரேட்டான ஒரு இது சொல்றேன். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐராவதம் மகாதேவனுடைய ஏழி தமிழ் எபிகிராபிங்கிற புத்தகத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட்டா ஒரு லெக்சர் என்ன. கரோஷ்டி வலம் இருந்த இடமா எழுதப்பட்டது. பிராமியும் அதிலிருந்து பிறந்த இந்திய மற்றும் ஆசிய எழுத்துக்கள் எல்லாமே இடமிருந்து வளமாகத்தான் எழுதப்பட்டது. கரோஷ்டி இந்தியாவின் வடமேற்கு பாகத்தில் பிராகிருத மொழிகளை எழுத மட்டும் பயன்பட்டு வந்தது. பிராமி தமிழ்நாட்டில் தமிழில் எழுதவும் மற்ற பாகங்களில் பிராகிருத மொழிக்காகவும் உபயோகத்தில் இருந்தது. இது வந்து ஒரு ஸ்பெஷல். கரோஷ்டியிலிருந்து வேறு எழுத்து வடிவங்கள் தோன்றவில்லை. மலட்டு எழுத்து ஆனால் இந்திய ஆல் நேச்சுரல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா மற்றும் வட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முக்கியமாக ஜப்பான், கொரியா, சீன மொழிகளை தவிர அநேகமா எல்லா மொழிகளுமே எழுத்து வடிவம் பிராமியில் இருக்கு. அப்படி இது பெரிய விஷயம், நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதை என்னன்னு பார்க்கறதுக்கும் போது ரொம்ப பெருமைக்கான விஷயம் தான். கரோஷ்டி எழுதியிருக்கு பாருங்க. அசோகன் கல்வெட்டிலும் குஷான நாணயங்களிலும் கரோஷ்டியை காணலாம். கரோஷ்டிங்கிற பேர் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது கழுதையின் உதடு, அதனுடைய அர்த்தம் வந்து இது சமஸ்கிருதமாக இருந்து அதை நம்ம இன்றைக்கு அந்த சமஸ்கிருதத்தினுடைய இதை நம்ம வாக்கியத்தை இது பண்ணோம்னா அது வந்து கழுதையின் உதடு. அது ஏன் இப்படி வந்து தெரியல. I don't agree with you. As a discussion later. இதன் தோற்றத்தை பற்றி தெளிவான கருத்தில் எப்ப ஆரம்பித்தது, இங்கே இருந்தது, ஏன் ஒரு விதமான எழுத்து வடிவம் அதிலிருந்து தோன்றவில்லைங்கிறது பற்றியான இன்றும் நமக்கு சரியா புரியும். கேள்வி கேட்கலாமா? இல்ல அசோகருக்கும் குஷானருக்கும் நடுவுல சில 250 வருஷம். அப்ப அந்த காலகட்டத்திலயும் கரோஷ்டி இருந்திருக்கு. கரோஷ்டி அது மாத்திரம் இல்ல, 2nd century AD வரல இருந்திருக்கு, 3rd century AD வரல. இது அரமைக் எழுத்திலிருந்து தோன்றியது என்பார் ஒரு சாரார். இங்கே நீங்கள் பார்ப்பது கரோஷ்டியின் உதாரணம். காந்தாரிங்கிறது பிராகிருத மொழிகள்ல ஒண்ணு, காந்தாரி எழுத்து வடிவம். இங்கே நீங்கள் பார்ப்பது கரோஷ்டியின் ஒரு உதாரணம். காந்தாரி என்ற பிராகிருத மொழியில் ஊர்ஜ பட்டை, ஊர்ஜ பத்திரிகா பத்திரங்கிறது ஒரு இலையனுடைய சாப்பிட வச்சிருந்தேன். இன்னும் கனவு அந்த பட்டை வடநாட்டுல வந்து இந்த பேப்பர் வர வரையிலும் ஒரு எழுதப்பட்டது புர்ஜபத்திரம். அதுதான் அதுலதான் எழுதியிருக்காங்க. இந்த இப்ப கூட நிறைய இடத்துல நீங்க வந்து மியூசியத்துல எல்லாம் பார்க்கலாம். கிபி 1 நூற்றாண்டு பௌத்த ஆவணம். இது இன்னும் அழியாம இருக்கு. அது ஒரு பேழையில போட்டு உள்ள வச்சிருந்திருக்காங்க.
அது எங்கேயோ பூமிக்கு அடியில் இருக்கு. அது கொஞ்சம் ஏர் டைட்டா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால now probably it is with the Smithsonian. ஆனா நல்ல விஷயம்லாம் பார்க்கணும். அமெரிக்கால ஜெர்மனில தான் போய் பார்க்கணும். ஒருத்தர் வந்து நம்ம சமஸ்கிருத லைப்ரரியில போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பாணினி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஓரளவுக்கு போயிட்டேன், அடுத்த லெவல் நான் பாணினியை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா முதல்ல ஜெர்மன் கற்றுக்கணும், எல்லா லிட்டரேச்சரும் ஜெர்மன்ல தான் இருக்குன்னு. அது மாதிரி நம்ம விஷயமெல்லாம் நல்ல விஷயமெல்லாம் ஏதாவது பார்க்கணும்னா இது மேற்கு நாடுகளுக்கு தான் போகணும் போல. இப்ப வந்து பிராமியன் கதையா இருக்கு. இந்தியாவிலும் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளிலும் கிடைத்த அசோகனின் கல்வெட்டுகளும் தமிழ்நாட்டில் சமண குகைகளில் காணப்படும் கல்வெட்டுகளுமே பிராமி எழுத்தில் நமக்கு கிடைத்த பழமையான எழுத்துக்கள். இவற்றின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஐராவதம் மகாதேவனுடைய கருத்துப்படி சமண கோயிலில் கிடைச்சது ரொம்ப பழமையானது சொன்னது 2ஆம் நூற்றாண்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டு. இந்த 100 வருஷத்துக்குள்ள நமக்கு வித்தியாசம் தெரியல. பட் நிறைய கேள்விகள் இதில் வரும். அதை பற்றி சில மென்ஷன் நான் பண்றேன். இன்னும் கூட ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சுங்கிறதுனால இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யாரெல்லாம் இது இருக்கோ இந்த காப்பி எடுத்துட்டு போங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு டிஸ்கஷனே சில விஷயத்துல நடக்கும். ஏன்னா இங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சதுலயே ஒரு 10% தான் நான் சொல்ல போறேன். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நாங்கள் பகிர்ந்துக்கலாம். அதனால இந்த விஷயத்துல இந்த மாதிரி டாபிக்ல நம்ம செப்பரேட்டா ஒரு இடத்த இது பண்ணி உட்காந்து இதை பத்தி பேசலாம். இந்த எழுத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், எழுத்துக்கள் எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். சொல்லுங்க. படுக்கை இருக்கிற இடமெல்லாம் சமண படுக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்றது எடுத்துக்கலாம். இதுல வந்து 2-3 விஷயம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஜென்ரலா நம்ம எழுத்துக்களை பத்தி பேசிக்கிறோம். அதுல வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை நான் அப்பப்ப சொல்லுவேன். எது நான் சொன்னாலும் அதுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்ல ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. என்ன அதனால நம்ம அந்த ஆராய்ச்சியில நான் போகலாம். இந்த எழுத்துக்கள்லாம் சமண குகைகள்ல தான் இருந்ததுன்னு சொன்னா அது சமண குகைகள் தான் எல்லாமே அப்படிங்கிற கேள்விக்கு நான் போகல. இப்போதைக்கு அது போகல. அது அதை பத்தி படிச்சு அதை பத்தி நான் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. நான் இப்ப எழுத்துக்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சமண குகைகள்ல படிச்சு கிடைச்சதா ஆனா அந்த இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல படுக்கை இருக்கு. நிறைய படுக்கை இருக்கிறது வந்து கல் படுக்கை இருக்கிறதா சமணர்கள் தான் இவங்க உபயோகப்படுத்துறாங்கன்னு சொன்னதுனால சொல்றாங்க. நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நமக்கு என்னன்னா எழுத்துக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். எழுத்துக்கள்ல இந்த மாதிரி எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நீங்க பார்த்த உடனே தெரியும், இது அசோகனுடைய கல்வெட்டு. இதுல பார்த்த உடனே தெரியும், குறுகிய கோடுகளாலும் சின்ன வளைவுகளாலுமே இந்த எழுத்துக்கள் முழுக்க பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பிராமி எங்கு எப்போது யார் மூலம் தொடங்கியது என்ற சர்ச்சை இன்னும் முடிவடையவில்லை. இந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிக நான் வந்து இந்து சமவெளி எழுதிட்டேன். நிறைய பேர் என்னோட சண்டையில் விட்டாங்க, இந்துவும் இல்லை அப்படின்ட்டாங்க. தப்பா நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த இடத்த பத்தி சொல்றேன். அது வந்து நம்ம ஹரப்பா சிவிலைசேஷன் சொன்னாங்க. இந்துங்கிறது இட் டஸ் நாட் மீன் எனிதிங். அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸ்கிரைபர்ஸ் மிஸ்டேக் அவர். நான் வந்து கரெக்ட் மறந்துவிட்டேன். சிந்து சமவெளி நாகரிகத்தை எழுதி தொடர்ச்சியே பிராமி என்பார் சிலர். ஆனால் ரொம்ப குறைச்சல் பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்காசிய அரமை எழுத்திலிருந்து தோன்றியது என்பது சிலருடைய வாதம். இது பின்னாடி ஆராய்ச்சியாளர் சிலர் அசோகனால் கண்டுபிடிக்கப்பட்டது என்கிறார்கள். தமிழகத்தில் தமிழுக்காக உருவாக்கப்பட்டு பின் மற்ற மொழிகளுக்காக தேவைக்கேற்றபடி மாற்றி அமைத்து கையாளப்பட்டது என்ற கருத்தும் வெவ்வேறு இது இருக்கு. ஆனா என்னுடைய ஒரு அரபிக் எழுத்து நீங்க பார்க்கும்போது
முதல்ல அரபிக் எழுத்துங்கிறது வந்து அரபிக் லாங்குவேஜுக்காக இருக்கும், அந்த மொழிக்காக இருக்கும். நம்ம மொழிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே அந்த மொழிகளோட சம்பந்தமே இல்லை. நமக்கு வந்து வாய்ஸ் அன்வாய்ஸ் அன்வாய்ஸ் இருக்கு, இருக்கு. அப்புறம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த நீங்க தொல்காப்பியமா எடுத்துக்கோங்க, பாணினியா எடுத்துக்கோங்க, ஒலிய ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக எழுத்து வந்து நமக்கு தெரிஞ்ச வரையிலும் வேற எந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரி பண்ணலாம். இது பாணினியை பார்த்து தொல்காப்பியர் பண்ணாரா, தொல்காப்பியரை பார்த்து பாணினி பண்ணாரா, அல்லது ரெண்டு பேரும் தனித்தனியாக இதே மாதிரி கிட்ட வந்தாங்களாங்கிற சர்ச்சையில நான் போகல. ஆனா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சமுதாயத்தில், நம்ம கலாச்சாரத்தில், இந்தியாவில் ஒலியை ஆராய்ச்சி பண்ணி ஒலியினுடைய தன்மை, ஒலி எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஆனாவனம் பண்ணிருக்கோம். இது வேற எங்கேயும் பண்ணல. நீங்க அரமைக்கிலேருந்து கிட்டத்தட்ட அதே சத்தத்தை உள்ள எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வடமொழி எடுத்துக்க, பிராகிருதம் எடுத்துக்கங்க, எடுத்துக்கலாம். அதை வாய்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வரணும். நம்ம அதே மாதிரி சிபிலண்ட் வரணும், நமக்கு செமிவோவல் வரணும். இது எல்லாமே அரமைக்கில் கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து நமக்கு வவல் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குறைச்சல். அதுவும் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா ஒண்ணுமே பண்ணல. அவங்க இந்தியாவில் தென்னாட்டிலையா அல்லது வடநாட்டிலையாங்கிற சர்ச்சைக்கு போகல. இந்தியாவில் எல்லா எழுத்துக்களுமே எல்லா மொழிகளும் அது வந்து அதனுடைய மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டது நம்மளுடைய எழுத்து வடிவம். All Indian scripts have these special features. This sophistication was perhaps because India had the advantage of possessing very sophisticated knowledge of phonology and grammar, perhaps even prior to inventing scripts. சார் சொன்னதுக்கு அப்புறம் perhaps போட்டிருக்காங்க. உலகத்திலேயே ரெண்டு மொழிகளுக்கு தான் இலக்கணம் உண்டு. ஒன்னு தமிழ், இன்னொன்னு வடமொழி. இந்த மாதிரியான ஒரு போனாலஜி, போனடிக்ஸ், எட்டிமாலஜி எல்லாமே வச்சிருந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்தது நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு செம்மைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைத்த எழுத்துக்கள் வந்து. கிரீக் கிராமர் கிடையாது, கிரீக் கன்வென்ஷன்ஸ் டேட் வந்து 6th century. பட் கன்வென்ஷன்ஸ் அதாவது வந்து இப்ப நம்ம வந்து சங்கராபரணம் சொல்றோம், கன்வென்ஷன் தான். அது மாதிரி பிஃபோர் இன்வென்டிங் இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஆஃப் திஸ் இட்ஸ் ஆல்பபெட்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் சயின்டிபிக்கல். வவல் கான்சனன்ட்ஸ், வவல்ல வந்து அ இ உ, அதனுடைய லாங், அதுக்கப்புறம் அதனுடைய டிஸ்டான்ஸ், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி டேபிள் போட்டுப்பாங்க. இப்ப ஏபிசிடிலயோ ஆல்பா பீட்டா காமரிலையோ அலிஃப் பே பே சேலையோ உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். The letters were divided into vowels and consonants and both were arranged according to the articulation of the mouth. Presence of consonant vowels, இது ஒரு முக்கியமான விஷயம். உயிர்மெய் எழுத்து, எனக்கு தெரிஞ்சு உயிர்மெய் எழுத்துக்கள் இந்திய எழுத்துக்களை தவிர எங்கேயும் கிடையாது. ஓல்டு எத்தியோப்பியன்ல இருந்திருக்கு. எந்த காலத்துல இருந்து எந்த காலத்துல வழக்கம் போச்சு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா கிடையாது உயிர்மெய் எழுத்துக்கள். அப்புறம் கன்சென்ட் கான்சனன்ட் கூட்டெழுத்து, இது இந்தியாவுக்கே ஏற்பட்ட விஷயம். பிரசன்ஸ் ஆஃப் கான்சனன்ட் வவல் அண்ட் கன்சென்ட் கான்சனன்ட் மேக் த ஸ்கிரிப்ட் சிலபி. இன்னொரு விஷயம், இந்திய எழுத்துக்கள், இந்திய மொழி, அதனுடைய எழுத்து வடிவம் சிலபி. அதாவது ஒவ்வொரு சவுண்ட்
ரெண்டு ரெண்டு பபல் உள்ளது, ரெண்டு பபல் இருந்தாலும் ரெண்டு சவுண்ட், ரெண்டு சிலபல். அந்த மாதிரியே நம்ம இந்திய எழுத்துக்கள் எல்லாமே. வேற இந்த நமக்கு தெரிஞ்ச வரலாம் இந்த யூரோப்பியன் இதுல இருந்து தேவல் ஆல்பபெட் பி அண்ட் ஏ போட்டா தான் பாவம். நமக்கு பானு தனியா இருக்கணும். The making of Brahmi script and perhaps Kharosthi also it is surprising to know was initiated and completed in one lifetime, namely during the reign of Ashoka. Actually after the Kalinga, நமக்கு தெரிஞ்ச வரையில் அதற்கு முன்னாடி இல்லாததுனால் அசோகன் காலத்திலே மட்டும்தான் நமக்கு முதல்ல கிடைக்கும் போது கம்ப்ளீட் ஆல் த லெட்டர்ஸ், தமிழா இருக்கட்டும் பிராகிருத மொழிகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எல்லா எழுத்துக்களும் ஆரம்பத்தில் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா அசோகன் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அசோகன் காலத்திலேயே அது செல்வப்படுத்தப்பட்டதா? அது முடியுமா? சில கேள்வியில நிறைய, எல்லா கேள்விக்கும் உடனே பதில் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான கேள்வி ரொம்ப அவசியம். Added to this the fact that during the time itself that the script travel all over India and Sri Lanka. இது அசோகன் கல்வெட்டுகள் எல்லாமே கலிங்கத்து போருக்கு பிறகுதான் அப்படிங்கறத நம்ம எப்படி இல்ல எல்லாத்துலயுமே வந்து கலிங்க போருக்கு பிறகு நான் இதை செய்தேன் அப்படின்னு ஏதாவது எல்லாமே நமக்கு அறிவுரை போடுற மாதிரி நான் என்ன பண்ணணும் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அகிம்சையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எல்லா ஜீவகாரணத்தோட இருக்கணுங்கிறதெல்லாம் அதுல சொல்றதுனால அது அசோகன் முன்னாடி அண்ணாவோட கொண்டுட்டு ராஜ்யத்தை பண்ணும்போது எழுதிக்க மாட்டானே. அவ வந்து பௌத்த மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தானே இந்த சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதுதான் நல்லா தான் இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட 20 வருஷம் போட்டுக்காங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இட் டஸ் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். அப்புறம் ஒண்ணு இதுல பஷாமோட புத்தகத்துல அசோகருடைய கிரேக்க மொழியிலான கல்வெட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாதிரியான இதுவோ எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியில தான் அவங்க எழுதிருக்காங்க. ஆனா தமிழ்ல இல்ல எந்த கல்வெட்டும். அவன் தமிழ்நாட்டுக்கே வரலையே. கர்நாடகா வரைக்கும் உங்களுக்கு கல்வெட்டு. கர்நாடகால இருக்கக்கூடிய எழுத்து வந்து கர்நாடகால பேசப்பட்ட பிராகிருத மொழியில எழுதியிருக்காங்க. அப்ப அங்க வந்து தமிழ் மொழி பேசப்படலையா அந்த நேரத்துல கர்நாடகா? அதாவது வந்து ஒரு விஷயம், கன்னடம் probably is as ancient as Tamil, spoken Tamil. ஆனா இன்னும் அங்கே அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லும் போது கன்னடம் இல்லை, அங்கே எழுதி பேசப்பட்டது பிராகிருதம். தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, தமிழ்நாட்டு உள்ளதான் அரசர்கள் எல்லாருமே தமிழர்கள். அரச மொழின்னு சொல்றது தமிழ். வேற ஒரு விஷயம், தமிழ்நாட்டை தாண்டின ஒன்றையுமே அரசர்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் பாஷை இது பண்ணும்போது அவங்க வந்து கர்நாடக நாட்டில் வந்து கன்னடம் இது பண்ணல, பிராகிருதம் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால ஆக்சுவலி இன்னொரு விஷயம், தமிழ் பிராகிருத மொழிகள் சமஸ்கிருதம் இதை தவிர எல்லா மொழிகளுக்குமே இலக்கியம் வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். When the Muslim can broke the hegemony, then only it started mostly. ஒரு காலத்துல வந்து நிறைய டைலக்ட்ஸ், அந்த டைலக்ட்ஸ் சொல்றதா அல்லது மொழின்னு சொல்றதா எனக்கு தெரியல. பாலிங்கிறது ஒன்று, பாலிங்கிறது ஒரு பிராகிருத மொழி. மகாராஷ்டிரிங்கிறது ஒரு பாட்டு, பைசாசம்ங்கிறது ஒன்று, மகதின்னு ஒன்று, அர்த்த மகதின்னு ஒன்று, இந்த மாதிரி நிறைய காந்தாரி அப்படின்னு ஒரு மொழி. இது வந்து டைரக்டா இதுவா இதுதான் ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கு. இது வந்து இந்தோ யூரோப்பியன் தான், இந்தோ ஜெர்மானிக் தான். ஆனா இதையே செம்மைப்படுத்தப்பட்ட இதுன்னு சொல்லும் போது சம்ஸ்கிருதம் செம்மைப்படுத்தப்பட்டது. பிராகிருதம் நேச்சுரல், பிரகிருதி பிராகிருதம் நேச்சுரல், அந்த பேர் சொல்லலாம். ஸ்கிரிப்ட் டிராவல் ஆனவர் இது வந்து அசோகன் காலத்திலேயே நம்ம வந்து ஸ்ரீலங்காலையும் பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலையும் பார்க்கிறோம், இந்தியாவில் பார்க்கிறோம்,
இந்த கிரேட்டர் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாக்டீரியா இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த அசோகனுடைய கல்வெட்டுகள், அதை தவிரவும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே பிராமியிலையோ அல்லது கரோஷ்டிலையோ எழுதப்பட்டது. The script was not used by the emissaries of Ashoka only, but by the Jains, which is the case in the Tamil. This is a popular belief. தமிழ்நாட்டில் தமிழுக்கும் மற்ற பாகங்கள் பிராகிருத மொழிகளுக்கும் கிமு 3ஆம் நூற்றாண்டிலும் பிராமி பயன்பட்டு வந்திருக்கிறது. இப்ப பிராமியரோட இந்த லைட் அடிக்கலாம், இந்த மாத்திரம் அடிக்க இந்த 2 வயதே அர்த்தம். அதை அனுப்ப முடியாது, அதை மாத்திரம் முற்றிலும் அடிக்க இல்ல. இது 2க்கு ஒரு சுவிட்ச் இருக்கு, இது 2க்கு ஒரு சுவிட்ச். இது கூட பரவாயில்ல இல்ல, கொஞ்சம் என் படம் தெரியாது இல்லையா? சரி பரவாயில்ல. அசோகனுடைய கல்வெட்டுகள் நிறைய இடத்துல. இன்னொன்னு கல்வெட்டுகளை பத்திரம் மாத்திரம் இல்ல, அசோகனுங்கிறவன் ஒரு நிஜமான ஒரு பேரரசு. அவரோட நிறைய முதல்ல பண்ணின விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல இந்தியாவிலேயே குகை கோவில் சமைத்தவனும் அவன் தான். ரோமாஸ் ரிஷிங்கிற இடத்துல பரதட்டில்ஸ்ல பீகார்ல அவனோட ஆஜீவகர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோவில். அதுவும் ஜெயினர்கள பௌத்தர்களுக்கும் அருமையான. அப்புறம் அவங்க காலத்துல பண்ணின அந்த ஸ்தூபிகள்லாம் இருக்கு பாருங்க, தூண்கள், மௌரியன் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட அந்த பாலிஷ் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம். சாரநாட்டு போங்க, அந்த தூண் உடஞ்சி கீழே இருக்கு, அந்த 4 சிங்கம் இருக்கிற அந்த கேபிட்டல் அது இன்னும் பார்க்கலாம் நீங்க. அது மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய அந்த அசோகனோட காலத்துல நிறைய விஷயங்கள் புதுசா முதல் தடவை எடுத்து அவங்க காலத்தை பண்ணப்பட்டதா. அது பொருள் கட்டுறது அவங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க அவனோட அசோகனுடைய ராஜ்யத்தை சொல்லுவாங்க நான் தமிழ் இந்தியா. தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்லி பண்ணுவாங்க. ஆனா பாண்டியர்களை சொல்லிருக்கான், சத்தியபுத்திரனை பத்தி சொல்லிருக்கான், சோழனை பத்தி மென்ஷன் பண்ணுறான். லும்பினியில போய் அசோகன் பிறந்த புத்தர் பிறந்த இடத்தை பத்தி மார்க் பண்ணி அங்கே ஒரு இது இருக்கு தூண்டு. ஸ்ரீலங்கா அவர் போற அவர் பையன் பொண்ணு பொண்ணு பொண்ணா போனா அந்த மகேந்திரன் போனா அவன் ஆமா அது ஒண்ணு இருந்திருக்கு. இதை வந்து நான் படிக்கல. Let us look at the alphabet. We may notice that the letters comprise simple, short strokes evidently made to suit the contemporary mode of writing, namely inscriptions on stone. We may also notice later that this feature is shared with Kharoshthi too. இது ரொம்ப முக்கியமானது. Their functional elegance is another aspect that might interest us. Most letters are simple geometrical shapes. The construction of consonant vowel, உயிர்மை எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப ரெகுலரா systematic and uniform for all consonants. இப்ப இந்தியா முழுக்க ஒரு எழுத்தே ஒண்ணு வரணும்னா ரொம்ப சௌரியம் நம்ம பிராமி தான். 2700 வருஷத்துக்கு முற்பட நம்ம காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து தான் பெஸ்ட். ஜனங்கள்லாம் நிஜமா நம்ம குழந்தைகள்லாம் அவங்க பண்ற ஹிந்தியில ஆ எழுதுறதுக்கோ அல்லது ஈ எழுதுறதுக்கோ நம்ம தமிழ்ல ஆ எழுதுறதுக்கோ ஈ எழுதுறதுக்கோ பண்ற கஷ்டம். அதுக்கு வந்து ரொம்ப நிஜமாவே ஒரு நல்ல சொல்யூஷன். அது ஐ கால் தம் ஜிலேபி லெட்டர்ஸ். நம்ம எழுத்துக்கள்லாம் ஜிலேபி லெட்டர்ஸ். வடநாட்டுல இருந்து இந்த பெங்களூர் வந்தவங்கலாம் என்னப்பா ஒமேகாவா இருக்கு உங்க ஊர்ல, டூ மணி ஒமேகாஸ்.
பிராமி எழுத்து மிக எளிமையானது, எளிதாக எழுதக்கூடிய சிறு கோடுகளானது. இதுவும் உயிர் எழுத்து. இதான் ஆல்பபெட்டு. நீங்க வவல்ஸ் இங்க வந்து அ ஆ இ உ உ ஏ ஐ ஓ. இதுல வந்து ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டுல எழுதப்பட்ட பிராமியில ஏ அதுக்கும் தனியா எழுத்து இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு காரணமா வச்சுதான் இதுல இருந்து அங்க வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தாப்புல இது வந்து மெய் எழுத்து. காவா இக்கா இக்குன்னு சொல்லணும். இக்குதான் சொல்றாங்க. இக்குன்னு சொன்னா விக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இக்கு கு 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 ச ச ஜ ச ஞ ட ட ட ட ந. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கு. ய ர ல வ ஷ ஷ ச. இதுலயே வந்து எதெல்லாம் தமிழ்ல இல்லையோ அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இதேதான் தமிழனுடைய பிராமி. அடுத்ததாக அதாவது இந்த முதல் வரிசை 2 3 4 கிடையாது. 5வது வரிசை 6 உண்டு. 7ல குண்டுடா 2 சொல்லிருந்தா இந்த 4 எழுத்து தமிழுக்கு உண்டு. இந்த பிராகிருத மொழிகளுக்கும் வடமொழிக்கும் கிடையாது. உயிர்மை எழுத்துக்கள் வகுப்பட்ட விதம் ஒரு பெரிய சாதனையாகும். ஒரே சீரான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திக்கென்ற எழுத்துடன் உயிர் சேரும் முறை இங்கு ஒரு சான்றாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மேல ஒரு கோடு போட்டுட்டாங்கன்னா அதே மாதிரி பாக்கு ஒரு எழுதுனால் மேல ஒரு கோடு போட்டோம்னா பாவாயிடும். இது வந்து எல்லா எழுத்துக்களுக்குமே பின்னாடி போங்க. நீங்க இந்த காக்கு வந்து இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா காவாயிடும். அதே மாதிரி கால வந்து இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா காவாயிடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்தியாவில் பிறந்த எல்லா மொழிகளுக்கும் எழுத்து பிராமியிலிருந்தே தோன்றியிருக்கிறது. இந்திய மொழிகளின் ந என்ற எழுத்தின் பரிணாமம். நாங்கிறது ஆரம்பத்துல நீங்க இங்க இப்படி பாக்குறீங்க. ஐ மாதிரி இருக்கு. ஸ்லோலி நார்த் இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸ், சவுத் இந்தியன் ஸ்கிரிப்ட்ஸ் இது எப்படி வந்துருக்கு இன்றைக்கு இருக்கிறத வச்சுட்டு இந்த நான் வச்சுட்டு இது இப்படி இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நடுவில் கிடைச்ச கல்வெட்டுகள் மூலமாக தான் இதை பண்ண முடியும். சிவராமூர்த்தியுடைய புத்தகத்துல ஒவ்வொரு எழுத்துக்குமே அவர் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, எப்போ எப்படி பரிணாமமாச்சு கல்வெட்டுகள் மூலமாவே இது பண்ணிருக்காரு. இப்ப வந்து அந்த தமிழ் எழுத்து மற்ற எழுத்துக்கு வந்து ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் ஒரு 7ஆம் நூற்றாண்டு அந்த கேப்பை வந்து ஐராவத மகாதேவர் சொல்ல பண்ணியிருக்காங்க. எழுத்து வடிவம் காலம் செல்ல செல்ல எவ்வாறு திரிந்து விடுகின்றது என்பதை இந்த படத்திலிருந்து அறியும். இந்த ஒரு பயாலஜிக்கல் எவல்யூஷன் மாதிரியே தான் இருக்கு. அதுக்கு காரணம் 2-3 விஷயம். முக்கியமானது வந்து மீடியம் ஆஃப் லைஃப். இப்ப காவை வந்து நீங்க எழுதும் போது இப்படி எழுதி இப்படின்னா பனவலையில் எழுதினா இப்படி எழுதினோம் கிழிஞ்சு போடும். அதை ரவுண்டு பண்ணி தான் இப்படி போடலாம். இப்படி போட ஆரம்பிச்சாங்க. நீங்க அதை பார்க்கலாம். பின்னாடி நிறைய காமிச்சிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இது வேற பல காரணங்கள் இருக்கலாம். என் பேர் சாமியார் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். வச்சாங்க அவ்வளவுதான். ஐ திங்க் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்ப பல எழுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம இதுவரையிலும் பார்த்த சுமேரியனா இருக்கட்டும், எஜிப்சியனா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், மெசோமெரிக்கன் எல்லாமே பல எழுத்திலிருந்து அந்த எழுத்து வந்ததாக நம்ம யூகிக்கிறதுக்கு நிறைய தடயங்கள். ஆனா இந்திய எழுத்துக்கள் கரோஷ்டியா இருக்கட்டும், பிராமியா இருக்கட்டும், அது பல எழுத்துக்களிலிருந்து வந்ததாங்கிறதுக்கான தடயங்கள் இதுவரையிலும் கிடைக்கும். அவ்வளவுதான் சொல்லணும். இது மேல கிடைச்சா உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒரு காக்கா படத்தை போட்டு அதை வந்து இதை பண்ணியிருந்திருக்கலாம். அது தெரியாது எனக்கு. அதாவது இந்த மாதிரி இன்னும் கிடைக்கல. எந்த விதமான தடயமும் கிடைக்கல. ஆமா
அவங்களுக்கு நம்ம வந்து பினிஷியர்ல வந்ததுன்னு நம்ம சொல்லலையா? அதான் சொல்றாங்க எடுத்தாங்க. அப்ப வந்து காக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் சொல்றது வந்து இந்திய எழுத்துக்களை வந்து படத்திலே வந்ததுங்கிறதுக்கான தடயம் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு இது. காங்கிறது பிளஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அசோகனுடைய கல்வெட்டா இருக்கட்டும், தமிழ் குகைகளா இருக்கட்டும், இதான் கா. எப்படி எப்படி போய் கடைசியில இதுதான் தேவநாகரி கா, இது தமிழ் கா. இதை பார்த்தா ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை நிறைய இருக்கு. இந்த அளவுக்கு ஒற்றுமை வந்து மத்த எழுத்துக்கள்ல இல்ல. நிறைய எழுத்துக்கள் தெரியும், யா பார்க்கலாம். ஆனா ஒண்ணும் இங்க வந்து நீங்க சிவராமூர்த்தியினுடைய டேபிள் 30-40 டேபிள் கொடுத்துருங்க, பார்த்தா நல்லா அந்த டிஃபரன்ஸ் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த கடைசியில வரும்போது இந்த அளவுக்கு காக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம். Let me now attempt to read Brahmi and Kharoshthi using some examples. இந்த முதல் 2 வரிகளை மாத்திரம் நான் எழுதியிருக்கேன். இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். அநேகமாக அசோகனுடைய கல்வெட்டு எல்லாம் தேவானாம் பிரியன்னு ஆரம்பிக்கும். தேவானாம் பிரியன், அது பிராகிருதத்துல தேவானாம் பிரியன். பருப்பு எப்படி பப்புன்னு வர மாதிரி தேவானாம் பிரியன். ரொம்ப காலத்துக்கு எல்லாம் படிச்சுட்டாங்க. இந்த தேவானாம் பிரியன் யாருன்னு தெரியல. இந்த தேவானாம் பிரியங்கிறது கடைசியில சிலோன்ல ஒரு கல்வெட்டு, ஸ்ரீலங்கால ஒரு கல்வெட்டும் மகாவம்சத்தையும் சேர்ந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இது அசோகனோடதுன்னு தெரியும். தேவானாம் பிரியன் தான் எழுதுறாரு, அசோகன் எழுதல. அதே மாதிரி பியதாசிங்கிறதும் அப்படியே வந்து கல்வெட்டுல பியதாசி, மத்ததெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. பியதாசிங்கிறது வந்து பை வாட் எவர் பியதாசி அப்படின்னு, பிரியதாசிங்கிறது பியதாசி. அதனால வந்து வாட் தி இன்டர்பிரேஷன் இஸ் பியதாசிங்கிற பேரையே அவன் எடுத்துட்டான். இட் இஸ் நாட் விருதுன்னா கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா தன்னுடைய அவன் பேராவே பியதாசி. அவன் வந்து எல்லா இடத்துலயும் எப்படி ராஜசிம்மன் வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு பராந்த கேசரி பரகேசரின்னு எழுதிக்கிறாங்களோ அது மாதிரி எழுதிருக்கலாம். முக்கியம் தேவானாம் பிய பியதாசி ஹேவம் ஆக சாடுவி சதி சதி சாபீதி சாபிசேத்தேன நேயம். நான் வந்து இத பிராமி படிக்கல, தேவநாயகி படிச்சுன்னு போறேன். தம்மா லிபி லிகாபித ஹித பாலதே தும்ச பட்டிபாதயே அன்னாத அகாய தம்ம காமகாய எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இத வந்து நான் அடுத்த டுட்டோரியல் மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து அது பெருசு பண்ணிருக்கேன். ஆச்சுங்களா? அடுத்த என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு கீ. ஏன்னா கீழே வந்து அதுல அந்த உயிர்மை எழுத்து எழுதுறதுக்காக அடிஷன் டயக்ரிட்டிக்கல் எப்படிங்கிறது தேவானாம் பியங்கிறது இப்ப நீங்க படிச்சிடலாம். இதான் நான் டுட்டோரியல் சொல்றேன். தேவானாம் பிய இப்ப நீட்டா படிச்சிடலாம், அவங்க கஷ்டமே கிடையாது, யாருமே படிச்சிடலாம். இதே மாதிரி பிராமிய வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது. அது எழுத்து செம்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் நம்ம சரியா எழுதலைன்னா நம்ம கஷ்டம். மற்ற எழுத்துலாம் பின்னாடி இது மாதிரி கிடையாது. இதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கரோஷ்டி ஞாபகம் வச்சுங்க. கரோஷ்டி வந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் வருது. இந்த ரெண்டுமே எடுத்தது வசாம் எடுத்ததுதான், மீதி எல்லாம் என்னோட கற்பனை. இன்ஸ்டெட் சில்வர் லீஃப் தக்ஷசீலா 1st century அதோட டிரான்ஸ்லேஷன் டெஷைலா படிச்சிருக்கேன். முதல் 2 வரிகள் இதை படிக்க கரோஷ்டியில படிக்க வேண்டியது இங்கே இருந்து, தேவநாகரியில கொடுத்துருக்கு இங்கே இருந்து படிக்கணும். You may recollect that Kharoshthi is read from right to left. அந்த இடது பக்கம் வந்து அது கீ கொடுத்துருக்கேன். க பிளஸ் ஆர் ஆ போட்டீங்கன்னா கா கி கு கே கோ. எனக்கு கிடைச்ச பதிலும்
கா இப்படி எழுதியிருப்பாங்கிறது எனக்கு கிடைக்கல. யாராவது அதுக்கு கிடைச்சதுன்னா அந்த கீ எனக்கு கொடுங்க, நான் அதையும் சேர்த்துருக்கேன். இதை பாருங்க, இந்த ரெண்டாவது வரியில முதல் 2 வார்த்தைகள் அதை மாத்திரம் பெருசு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேண விழின்னு படிக்கணும். கேண இத ஸ்ரீ புத்திரேன அப்படின்னு எழுதி. இதை நீங்க பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டா படிச்சிடலாம். இது கரோஷ்டியினுடைய எழுத்து. முக்கியமானது நம்ம வந்து ரொம்ப ஒரு சயின்டிபிக்கா 2300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கிறது ஒரு கேள்வி. இதை முன்னாடி பார்த்தோம். த டெக்ஸ்ட் இஸ் இன் காந்தாரிய பிராக்டிஸ் டேரக்ட் ஸ்போக்கன் இன் நார்த் வெஸ்டர்ன் ஏரியா. இது வந்து கரோஷ்டியினுடைய ஒரு எக்ஸாம். நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அப்படிங்கிறப்ப இப்போ வாட் இஸ் கரண்ட்லி ஆப்கானிஸ்தான். இப்போ என்ன சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா கிரேட்டர் இந்தியா, நார்த் வெஸ்ட் ஆஃப் கிரேட்டர் இந்தியான்னு எழுதிருக்கோம். இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொன்னா கூட சரியில்லை. இந்தியன் சப்கான்டினென்ட் கிரேட்டர் இந்தியான்னு சொல்லிடலாம். ஜிம்மர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஏஷியா விடுவாங்க. அந்த ஏசியாக்காரங்க நம்மள எப்படி திட்டுவாங்களோ தெரியாது. இந்தியன் ஏஷியா கல்ச்சரலி எல்லாம் இந்தியன் தானே. இதை நம்ம பெருமையா சொல்றோம். அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க? வெள்ளக்காரன் வந்து நம்மளை எப்படி இந்த அவனுடைய கல்ச்சர் நம்ம மேல திணிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இந்த இந்தியர்கள் வந்து புத்த இதுவும் ஹிந்து இதையும் நம்ம திணிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அது நம்ம எடுத்துக்கோம். Deciphering Brahmian Koroshti. As usual, நமக்கு நல்ல வேலை 2 எழுத்து முறையும் இருக்கக்கூடிய 2 வடிவங்களும் இருக்கக்கூடிய முக்கியமாக நாணயங்கள் கிடைச்சது. ரொம்ப நாணயமான ரிசர்ச்சர் இருந்திருக்காங்க. நீங்க நாணயமான ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதுல வந்து கிரீக்கு, கரோஷ்டி, பிராமி இது 3 வெவ்வேறு டைரக்ஷன் வெவ்வேறு காம்பினேஷன்ல கிடைச்சதை வச்சுக்கிட்டேன். பண்ணினவர் யாருன்னா அன்இமேஜினபிளி இன்வென்டிவ். 20 வயசுல ஒரு ஆர்கிடெக்ட் இந்தியாவுக்கு வந்தார். 40 வயசுல வேலை செஞ்சு மின்ட்ல வேலை பார்த்தார். கம்ப்யூட்டர் பிரின்சப்னு பேரு, ஜேம்ஸ் பிரின்சப். அவர்னாலதான் நமக்கு வந்து அவர் இல்லாம இருந்தா கண்டுபிடிக்காம விட போறது இல்லை. யாரோ பண்ணிருப்பாங்க. அவங்க தான் முதல்ல பண்ணாங்க. ஒரு 20 வருஷம் இது மேல அவர் கஷ்டப்பட்டு கடைசியில டிபியால போய் இது பண்ணி அப்பவும் கஷ்டப்பட்டு கடைசியில அந்த கரோஷ்டி 2ஐயும் டிசேபிள் பண்ணது. இதை வந்து நம்ம கர்னல் மெக்கன்சின்னு வந்துடணும். அண்ட் இம்பாசிபிள் மேன் டு ஈவன் இமேஜின். 17 வயசுல சோல்ஜரா இந்தியாவுக்கு வந்தா திப்பு சுல்தான் சண்டை இதெல்லாம் இது பண்ணா கடைசியில் ரிட்டையர் ஆனது சர்வேயர் ஆஃப் இந்தியா, ஹையஸ்ட் போஸ்ட். ஆமா, லைஃப் முழுக்க இந்தியாவுடைய பேசிக்கலி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை கலெக்ட் பண்ணலாம். எல்லாம் தன்னுடைய சம்பளத்திலிருந்தே கலெக்ட் பண்ணலாம். இங்கேதான் சொல்றோம். ஒரு தடவை கூட இங்கிலாந்துக்கு திரும்பி போறாங்க. நீங்க என்ன யோசனை பண்ணி பாருங்க. 17 வயசுல வந்தவங்க 75 வயசு வரல இருந்திருக்காங்க. ஒரு தடவை கூட இங்கிலாந்துக்கு போகாம இந்த இடத்துலயே எல்லாத்தையும் பண்ணி அவன் இந்த ஆவணங்கள்லாம் நம்ம கிடைக்கல. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவன் வந்து ஒரு ஸ்லேட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஊரா போவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. இது பிரின்சப். கொஞ்சம் பைலிங்குவல் காயின்ஸ் காட்டுறாங்க. மெனாந்தர் அப்படின்னு ஒரு பாக்ட்ரியன் கிங். பாக்ட்ரியாங்கிறது இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி நார்த் ஆஃப் காஷ்மீர் வச்சுக்கலாம். அதான் பாக்ட்ரியா. இமீடியட்லி நார்த் ஆஃப் காஷ்மீர். நமக்கு வந்து அலெக்சாண்டர் வந்ததுக்கு அப்புறமே அந்த இண்டோ கிரீக்குங்கிறது நிறைய வந்துருக்கு. அதுக்கப்புறமே அசோகன் வந்தது நிறைய விஷயங்கள்ல கெடுதல் பண்ணியிருந்தா நிறைய விஷயங்கள் நன்மை கிடைச்சது. நமக்கு வந்து வேர்ல்டு கான்ட்ராக்ட் அவங்க மூலம் பார்த்தாங்க. இண்டோ கிரீக் அவங்க இவன் ஒரு இண்டோ கிரீக் பாருங்க.
அத்தினாங்கிறவனுடைய பஸ்ட் இது. அதுல வந்து எழுதியிருக்கிறது வந்து இதுல வந்து எழுதியிருக்கிறது கிரீக்கில் எழுதியிருக்கு. இதுல கரோஷ்டியில் எழுதியிருக்கு. இதுல கரோஷ்டியில் எழுதியிருக்கிறத டெக்ஸ்ட்னா மகாராஜச பிரத்தாரச மேனம் திராசா அப்படின்னு அந்த காலத்துல அந்த இடத்துல இருந்தா பிராகிருத மொழி என்ன மொழியோ தெரியல, காந்தேரியா இருக்கலாம் வேற நாள் இருக்கலாம். அந்த மொழியில ராஜாதிராஜன் மனேந்தர் அப்படின்னு எழுதியிருக்கான். இங்க வந்து அதையே வந்து கிரீக்கில் எழுதியிருக்கான். இதே மாதிரி சாதவகன காயில் வந்து கொஞ்சம் அது வந்து முக்கியமானது என்ன நான் பார்த்ததுன்னா, ஒரு பக்கத்துல வந்து பிராமியில பிராகிருத மொழியில் எழுதியிருக்கான், இன்னொன்னு பிராமியில தமிழ்ல எழுதியிருக்கான். முதல் பிராமியில எழுதுறது என்னன்னா, ஒரு பக்கத்துல எழுதுற பிராகிருதத்தில் எழுதுனா ஸ்ரீங்கிற எழுதுறான், ஸ்ரீ சதகரணின்னு எழுதுறான். தமிழ்ல எழுதும்போது திரு சதகரணின்னு எழுதுறான். அதாவது 2000 வருஷமாக திரு என்ற வார்த்தை ஸ்ரீக்கு ஈக்குவல். நமக்கு அது கிடைச்சிருக்கு, அவ்வளவு பெரிய விஷயம். உடனே நமக்கு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது இந்த காயின்ஸ்ல வந்து சிவாமி நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு முதல்ல கிடைச்ச காயின்கள்ல யார் பகவான்லாம் இருந்தாங்கன்னா, பலராமன், கிருஷ்ணன், சுபத்ரா, சிவன், கார்த்திகேயன். இதுதான் நமக்கு நார்மலி கிடைச்ச விஷயம். அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு வந்து கிடைச்ச விஷயத்தை நான் சொல்றேன். கார்த்திகேயன் அந்த காலத்துல கூட இன்ட்ரெஸ்டிங். சுபத்ராவை ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா உள்ள கொண்டு வந்து இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இத பலபத்ராவும் சுபத்ராவும் கிருஷ்ணன்னாலே ஒரிசாவுடைய அந்த 3 பேரு சுபத்ரா ஒண்ணுல இமேஜ் ஆஃப் பேந்தர், அது என்ன காரணம் இல்ல. அதுல வந்து இதுல கிரீக்கில் எழுதியிருக்கான், இது கிரீக்கில் எழுதியிருக்கிறது. இதுல வந்து கரோஷ்டி, இது பிராமி. இதை நீங்க நீட்டா படிக்கலாம், இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ரஜனை கிடையாது, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆ க து இந்த எழுத்தெல்லாம் நம்ம படிச்சிடலாம், இன்னைக்கு படிச்சிடலாம். தேங்க்ஸ் டு இது வந்து திருப்பி படிக்கலாம். இதை நம்ம இன்னைக்கு படிச்சிடலாம், 1/2 மணி நேரத்தில் கற்றுட்டு படிக்கலாம். எப்படி கொரியனை வந்து கொரியன் கற்றுக்கிறதுக்கு சாதாரண மனிதனுக்கு 3 மணி நேரம் தான் தேவைப்படும், அவ்வளவு சயின்டிபிக்கா. இதுல வந்து குறுகிய எழுத்துக்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். இதுல பாருங்க, இந்த பக்கத்துல அகதாக்கிள்சனுடைய கிமு 2ஆம் நூற்றாண்டு காயின். இதுல இடது பக்கம் இருக்கிறது பலராமன். அந்த காலத்துல பலராமன் ஒரு ஏர் எடுத்துக்கிட்டு கையில ஒரு கதை எடுத்துக்கிட்டான். இந்த பக்கம் கிருஷ்ணன், சக்கரம், கொஞ்சம் கிரீக் ரோப் மாதிரி போட்டு விட்டாங்க போல இருக்கு. அது ஒண்ணுதான் நாங்க ஜூலியஸ் சீசர் டிராமா போட்டோம். வெட்டி கட்டிட்டு இல்ல 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 நாங்கெல்லாம் ஜூலியஸ் சீசர் டிராமா போட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணோம். கடைசியில வந்து இந்த ட்ரெஸ் ரிப்பேர்க்கா ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனோம். நாங்கள் இவர் சொல்லி பார்த்தா டோகா இதெல்லாம் சொல்லி பார்த்தா நமக்கு புரியல. ஏயா ஜூலியஸ் சீசர் ராஜா தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னா. ராஜா பார்த்து கொண்டா ஐயா அப்படின்ட்டான். கவலாலாம் வச்சுட்டு கிரீடமெல்லாம் வச்சுட்டு நாங்கள் டிராமா போட்டுருக்கோம். எங்களுக்கு கிடைச்சது தானே. இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு பக்கத்துல பிராமி, ஒரு பக்கத்துல பிராமி, இன்னொரு பக்கத்துல கரம். அதுல இன்னொரு விஷயம் வேற. Here standing surrounded by 2 cobra, Lakshmi holding the flower, lotus flower. இங்க என்னன்னா புத்திஸ்ட் சிம்பல் எல்லாம். ஸ்தூபா surmounted by Triratna. முக்குடை. ஸ்வஸ்திகா ஒய் சிம்பல் கீழ். ஒரு பக்கம் பிராமி, இன்னொரு பக்கம். இதெல்லாம் இருந்ததுனால பிரின்சிபல்னால இதெல்லாம் டிசைபர் பண்ண முடியும். கிங் ஆன் த்ரோன், இது வந்து குஷானாவுடைய
தங்க நாணயம் எவ்வளவு செம்மையா பண்ணியிருக்கான்னு பாருங்க. இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு குஷானருடைய வழி வந்தவங்க குஷான் கிங்னா தங்கத்துல பண்ணியிருக்கான். எவ்வளவு நீட்டா பண்ணிருக்கான் பாருங்க. கிரீக் காயின் மாதிரி. கிரீக் காயின் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே செம்மையா இருக்கும். தங்கத்துல செம்புல இதுல வந்து பசிலியஸ் ஒய்மான சிவம் கடா பிசிஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல வந்து கரோஸ்டி லெஜெண்ட் மகாராஜசா ராஜாஜிராஜசா சர்வலோகேஸ்வரஸ்ஸ மகேந்திரஸ விம கடபீசத த்ரதாரா. இந்த த்ரதாராங்கிறது வந்து முன்னாடி இன்னொரு ஒரு இதுலயும் வந்தது. ப்ரொடெக்டர் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் இதை பிக்கா முடிச்சுட்டு இன்னைக்கு இதை முடிச்சு பிராமிஸ் ஏஷியன் டிசைன் பொயட்டிக்கா அவங்க சொல்றேன். இந்தியா ப்ரொவைடட் போத் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் டு தி ஈஸ்ட். It is the Brahmi script from which scripts for most of the languages of Asia are evolved. And it was the Buddha who breathed the script. Pallava Grantha, a derivative of Brahmi, a script developed to write Sanskrit in the Tamil country, was the inspiration to most of the Asian scripts. This happened through the political and cultural transfer to the Indian rulers, starting with the Pallavas. அடிக்கடி எனக்கு வந்து வெயில் வரும். திருப்பி அந்த வெயில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த 10,000 வருஷத்தில் இந்தியா எந்த நாட்டையும் இது பண்ணவில்லை, அப்படி இப்படி படையெடுக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடாரம் வென்றவன் நம்மன்னு சொல்லிட்டு இருக்கோம். வென்றானே இல்லைங்கிறது வேற விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி அந்த ஸ்ரீ விஜயால இப்படி வந்துக்க முடியாது. தானாங்க ஸ்ரீ விஜயா வந்துக்க முடியாது. பிராமி தான் பெரும்பாலான ஆசிய மொழிகளுக்கு எழுத்து தந்திருக்கிறது. வடமொழியை தமிழ்நாட்டில் எழுத பல்லவர்கள் எந்த எழுத்தத்தை கண்டுபிடிச்சாங்க. இவருடைய அரசியல் மற்றும் கலாச்சார தொடர்புகள் ஆசிய நாடுகளில் மொழிகளுக்கு ரெண்டுமே ஆதாரம். இந்த எழுத்த பார்த்தீங்கன்னா கிரந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஜாவா, சுமத்ரா, பர்மீஸ், ஜாவா, சுமத்ரா, பர்மீஸ், தாய், லாவோஸ், வேர், கம்போடியா, வியட்நாம், டொகலா. அது பிலிப்பைன்ஸ். டொகலாங்கிறது பிலிப்பைன்ஸ். அந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி வந்ததுங்கிறது அங்கே கிடைத்த கல்வெட்டுகள் மூலமாக எப்படி மறிவிருக்குன்னு இப்பெல்லாம் ரோமன் ஸ்கிரிப்ட். Here is a sample table from the Brahmi-based Asian script. Ka, Sinhalese, Burmese, Laotian, Thai, Bear, Java, Balinese, Dagala, Java. சரி, அது 2 பேருக்கு கட்சியாக சரியா தெரியும். கதின்ட்டு ஒரு வியட்நாம் பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு சென்ட்ரல் தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இமீடியட்லி ஆல்மோஸ்ட் லைக் அதே மாதிரி இதுவும் தாய்லாந்து சென்ட்ரல் 7th செஞ்சுரி. நீங்க படிச்சிடலாம். அநேகமா கிரந்தம் தெரிஞ்சவங்க அதை படிச்சிடலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்காக இங்க ஜாப்பனீஸ்ல இன்றைக்கு ஜாப்பனீஸனுடைய எழுத்து வடிவம் ராம கபுலா ஹிகா வோன்டன் ஃபகா அப்படின்னு எழுதிருக்கு. இது வந்து தாய்லாந்து. இது லாவோஸ். இதை பார்த்தாலே நம்ம எழுத்தோட 2-3 காரணம். ஒன்று சிலது, 2வது வந்து டயாக்ரிட்டிக்கல் மார்க் பாருங்க, உயிர்மை எழுத்து. அப்புறம் கன்ஜென்ட் பாக்ஸ் கூட்டு இது இருக்கிறதுலேருந்து நமக்கு இதுலேருந்து வந்தது. அப்புறம் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். இதை வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். சரியா? இதில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணால் நம்ம பண்ணலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இன்னொரு விஷயம், இந்த கேள்வி கேட்கறதுல 2 விஷயம். ஒன்று வந்து தனியாக நம்மளை உட்காந்து கேட்கறது ஒன்று. இன்னொன்று நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் சரியாக நீங்கள் புரிபடலைன்னா அது கேளுங்க.
ஏதாவது சில விஷயம் விட்டு போச்சுன்னா இதை பத்தி என்னன்னு கேளுங்க, நான் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது முடிஞ்சா சொல்றேன். சில விஷயங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து இதுல இப்போதைக்கு உங்க டிஸ்கஸ் தனியா பேசலாம். பாலிங்கிறது பிராகிருத மொழிகள்ல ஒண்ணு. பாலி, வைசாசம், மகதி, அர்த்த மகதி, மகாராஷ்டிரி, தக்கானி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மொழிகள்ல ஒண்ணு பாலி. அந்த 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 புத்தர் இருந்த பீகார் ஏரியால பாலி மொழி பேசுறாங்க. அர்த்தம் அது பாலின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கும். அப்படியா? பாலின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதுக்காக தான் அவன் சொல்றது வந்து ரைட் டு டிரான்ஸ்லேட் வேண்டாம். இப்போ ஹிந்தியை கொண்டு வர மாதிரி முக்கியமான ஒரு சமுதாய இதுல வந்து முக்கியமா பார்க்க முடியும்னா, அது வரையிலும் எல்லாருமே வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜ்ல சமஸ்கிருதம் உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. முதல்ல புத்தரும் ப்ராபபிளி தீர்த்தங்கரரும் பாலி பண்ணா. அது இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, பாலிக்கு அப்புறம் புத்தர் செல்லல, திருப்பி சான்ஸ்கிரிட் கொண்ட தான் மகாயானா புத்திசம். அது வந்து நிறைய, அதாவது வந்து திபேத்தன் புத்திசம் முழுக்க சமஸ்கிருதத்தில் தான் போயிருக்கு. அது வந்து இந்த பிற்காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம். ஆனா இன்னைக்கும் நிறைய டெக்ஸ்ட் வந்து பாலியில் தான் இருக்கு. கொண்டு வர பார்த்தா சிவிலைசேஷன் நடக்கல. ரெண்டுக்கும் பிராமிக்கும் நான் சொன்ன மாதிரி பிராமியும் கரோஷ்டியும் எப்படி ஆரம்பிச்சது, அந்த அந்த வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எடிமாலஜி ஒருத்தருமே சொல்லலாம். சும்மா தோன்றது சொல்றேன். பிராமன் வந்து ஈஸ்டர் ஒரு அர்த்தம் உண்டு. பிராம முகூர்த்தம், பிரம்ம தேசம் இருக்கு. பர்மா இருக்கலாம். வாய்க்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் பேசுங்க இருக்கலாம். அப்படிதான் சமண சூத்திரத்துல இந்த 24 மொழிகளை பற்றி 16 மொழிகளை பற்றி சொல்லும் போது பண்பி தான் சொல்றேன். அதுல பண்பி தான் பிராமி. பண்பி பண்புங்கிறது பண்பி இருக்கலாம். அதாவது இருக்கலாம். அதாவது இந்த விஷயம் நான் வந்து எனவே ஒண்ணு நம்ம எட்டிமாலஜிக்கெல்லாம் போக வேண்டாம். அது வந்து தனி விஷயம். அது வந்து எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க வந்து அதை ஒரு லெக்சரா கொடுக்கலாம். எனக்கு தெரியாது, நான் அதை பத்தி எனக்கு வந்து பிராமியும் கரோஷ்டியும் அது எப்படி பேர் வந்ததுன்னு சரியாக புரியவில்லைன்னு நான் பார்த்த அறிஞர்கள் எழுதியிருக்காங்க. அதோட நிறுத்திக்கலாம். ஆனா நிறைய இதை பத்தியான பிராமி இப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், நிறைய பேப்பர்களை பார்த்துருக்கேன். அது எனக்கு அதுக்கு மேல பங்கேற்கலாம். ஆனா நமக்கு தடயம் கிடைக்காதனால இன்னும் அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்றேன். நிச்சயமா எழுந்திருக்கணும். ஏன்னா இது வந்து நான் இங்க சொன்ன மாதிரி அவங்க ட்ரேட் எப்படி வியாபாரம் எப்படி பண்ணிருப்பாங்க, எழுத்து இல்லாம எழுத்த பண்ணிருப்பாங்க. நிச்சயமா இருந்திருக்கணும். ஆனா நமக்கு தடயம் கிடைக்கலங்கிறதா. இன்னைக்கு என்னைக்கு வேணாலும் கிடைக்கலாம். அப்ப நமக்கு வந்து புரிஞ்சு போகலாம். என்ன வந்து இந்த மெசோ அமெரிக்கன் ஸ்கிரிப்ட் எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி சரியா விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய கிடைச்சிருக்கு. அதனால கிடைக்கலாம். கிடைச்சிருந்தா இப்ப பாலிய ஓடுகள்லாம் நிறைய கிடைச்ச ஆரம்பிச்சதுனால நம்ம எழுத்துக்களினுடைய நம்மளுடைய அறிவுக்கு நல்லாவே ஆயிருக்கு. ஏன்னா இப்ப கல்வெட்டுன்னு சொல்லும் போது குகைகள்ல இந்த படுக்கை அர்ப்பித்த அறுத்த கல்லுங்க சொல்றோம் சொல்லிருக்கோம். பானையில் எழுதுறவங்கன்னா ஆர்டினரி சாதாரண ஜனங்கள் எழுதுறது தானே. அதனால அவங்ககிட்டயும் அறிவு இருந்திருக்கு, அவங்களும் பழக்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுது, நிச்சயமா தெரியுது. ஆனா இதுக்கு பிராமிக்கு முன்னாடி என்ன எழுதியிருப்பாங்க கிடைக்கல. கிடைச்சதுன்னா அது அதாவதுங்க நான் இந்த 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 லெக்சர்ல ஆராய்ச்சி விஷயத்துல போவாங்க. இருக்கலாம் இருக்கலாம். அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ரீசெண்டா 2 இடத்துல வந்து சிந்து சமவெளி சிந்து எழுத்துக்கள் கிடைச்சதாக ஒண்ணு மாயவரம் இன்னொரு இடத்துல கிடைச்சதுன்னு சொல்றாங்க. கிடைச்சிட்டு அதை வந்து அது எழுத்துக்கள் தான் 1000வது கூட சொல்றாரு. நமக்கு அதான் ஆமா
இது வந்து அடுத்த லெவலுக்கு அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன், அது எத்தனை நாளைக்கு இருந்தது அப்படிங்கிறது நிறைய தெரியலாம், பிற்காலத்தில் தெரியும். தமிழ் பிராமி மாதிரி தெலுங்கு பிராமி, கன்னட பிராமிலாம் இருந்திருக்கா? நமக்கு தெரிஞ்சு இல்லை. அதாவது இதை கொஞ்சம் வேற மாதிரியா நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் தமிழ்ல எழுதியிருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே பிராகிருத மொழிகள்ல தான் கல்வெட்டுகள் இதுவரையிலும் கிடைச்சிருக்கு. ஆனாலும் சில அறிஞர்கள் தமிழ் கல்வெட்டிலேயே சில வார்த்தைகளை இது கன்னட வார்த்தைகள்னு சொல்றாங்க. எருமை நாடு இது சுருமியோ இதுல வந்து கூட ஒரு கன்னட வார்த்தைகள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக எல்லா மொழிகளும் பேசப்பட்டிருந்திருக்கு. அது வந்து தமிழ் அளவுக்கு செம்மப்படுத்தப்படலையா இருக்கும், நம்ம இலக்கியங்கள் இல்லாம இருந்திருக்கும், பேசப்பட்டிருந்திருக்கு. 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு ஒரு கிரேக்க டிராமால வந்து ஒரு சென்டென்ஸ் முழுக்க கன்னடம் இருக்கிறாங்க. அதை நான் குறிப்பு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள். இன்னும் ஒன்று விஷயம், தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சதுல இதுவரையிலும் கிடைச்ச கல்வெட்டுகள்ல பழமையான சொல்லக்கூடியது பிராகிருத கல்வெட்டுகளும் தமிழ் கல்வெட்டுகளும் தான் இந்தியாவில். அது மாத்திரம் இதுவரையிலும் கிடைச்சவர்கள். கன்னட கல்வெட்டு கிடைக்கல, தெலுங்கு கல்வெட்டு கிடைக்கல. பப்ளிக் இருக்கணும், இல்லாட்ட எழுதிக்க முடியாது. ஒருத்தர் படிச்சு எங்க ஊர்ல டீ கடையில ஒருத்தர் தான் படிப்பா, மத்தவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். படிச்சு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. வணக்கம். அடுத்த இது வந்து 11 நவம்பர். அதுல வந்து என்ன எழுதியிருக்கேன் இங்க கிடைச்சல, தேவநாகரி த்ரூ தி ஏஜஸ் இதுன்னு சொல்லியிருந்தீங்களே. தேவநாகரி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் ஆரம்பிக்க போறோம் இல்லையா, அப்ப வந்து 5வது புக்கா வந்து அது ஒரு கதை. சான் பிரான்சிஸ்கோல வந்து அதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் அந்த சமயத்துல போயிருந்தேன்னா, அப்ப வந்து அந்த ஊர்ல இருந்த பே ஏரியா தமிழ் சங்கத்தில் இருக்கவங்க வந்து, சார் ஆதிச்சநல்லூர்ல வந்து ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு தமிழ் எழுத்து கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஐயா எனக்கு எல்லாம் தெரியாது. ஒன்றும் 5ஆம் நூற்றாண்டுல தமிழ் கல்வெட்டு இருந்ததுன்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளுடைய இது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரை தமிழ்நாட்டில் பிராமி ஆரம்பிச்சதா வடநாட்டில் ஆரம்பிச்சதா சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டு பிராமி தமிழ் எழுதப்பட்ட பிராமியை எடுத்து கிமு 5ஆம் நூற்றாண்டு நம்மளுடைய கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க வந்து ஐராவத மகாதேவன் புஸ்தகத்துக்காக நாங்கள்லாம் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தோம், அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுத்தாங்கன்னாங்க. அந்த புத்தகம் படிச்சிங்களா? என்ன சார் இப்படி பெரிய புத்தகம் மாதிரி ஒன்றும் புரியலன்னாங்க. நான் படித்தவங்க உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னுட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன். பண்ணிட்டு வந்து மகாதேவன் சார் கிட்ட போய் நான் பண்ணிடுறது மிஸ்டர் பிரசன்ட் இல்லையா, பிரசன்ட் தானே பண்ணிருக்கேன்னு காமிச்சேன். அவரும் சரின்னு சார். அதை வந்து நான் இந்த அடுத்த லெக்சருக்கு அப்புறம் டிசம்பர் லெக்சர்ல இருக்கும். வணக்கம்.